என் பிள்ளையே, நீ கனவுகள் காண்கிறாய் என்பதுதான் உன் உள்ளத்தில் இன்னும் உயிர் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அம்மன் உனக்குள் வேலை செய்கிறாள் என்பதற்கான சாட்சியம். ஒவ்வொரு கனவும் நீயே உருவாக்கியது அல்ல, அது அம்மன் உன் மனதில் விதைத்த விதை. அந்த விதை வளர்வதற்கு நேரம் தேவை. நீ காத்திருப்பது தாமதமல்ல, அது தயார் செய்வதற்கான தெய்வீக காலம். என் பிள்ளையே, உன் கனவு நனவாகும் நாள் வந்துவிட்டது. ஆனால் அதற்கான கதவை திறக்க உன் மனம் இன்னும் முழுமையாக அம்மனை நம்ப வேண்டும். நீ சில நேரங்களில் சொல்வாய், என்னால் முடியவில்லை, எல்லா வழிகளும் மூடப்பட்டு போய்விட்டது என்று. ஆனால் என் பிள்ளையே, நீ காணும் மூடப்பட்ட கதவுகள் மனிதரால் மூடப்பட்டவை. அம்மன் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. அவள் உனக்காக ஒரு சரியான நேரத்தை காத்திருக்கிறாள். நீ உன் நம்பிக்கையை தளர விடாமல் ஒவ்வொரு நாளும் உன் முயற்சியை தொடர்ந்தால் அந்த நாளை அவள் நிச்சயமாக உனக்கு தருவாள். அம்மன் சொல்லுவாள், என் பிள்ளையே, நான் உன் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு முன் உன்னை உருவாக்குகிறேன். அதனால் தான் சில கனவுகள் தாமதமாகின்றன. கனவு நிறைவேறுவது முக்கியமல்ல, அதை தாங்கி நிற்கும் மனம் உனக்குள் உருவாகுவது தான் முக்கியம். ஏனெனில் உனக்கான ஆசீர்வாதம் மிக பெரியது. சிறிய மனம் அதை தாங்க முடியாது. அதனால்தான் அம்மன் உனக்குள் தைரியத்தை, பொறுமையை, நம்பிக்கையை வளர்த்து கொள்கிறாள். என் பிள்ளையே, உன் கனவு நனவாகும் நாள் அந்த நாளே வரும். நீ உன் சிந்தனையில் நான் முடியாது என்பதற்கு பதில் அம்மன் இருக்கிறாள், எனவே முடியுமே என்று சொல்வாயே, அந்த நிமிடத்தில் உன் அதிர்ஷ்டம் திரும்பும். ஏனெனில் கனவு முதலில் மனதில் பிறக்கிறது, பின்னர் வெளியில் மலர்கிறது. உன் சிந்தனை நம்பிக்கையால் நிரம்பியிருக்க வேண்டும். பலர் சொல்வார்கள், கனவுகள் நிஜமில்லை என்று. ஆனால் உண்மையில் கனவுகள் தான் நிஜத்தை உருவாக்கும். உன் கனவுகள் உனது ஆற்றலின் வரைபடம். நீ தினமும் உன் கனவை நினைத்து அதில் நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்தால் அம்மன் அதற்கான வழியை திறக்கத் தொடங்குவாள். சில நேரங்களில் அந்த வழி உனக்கு தெரியாது, ஆனால் அது உன் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கும். என் பிள்ளையே, உன் கனவு நிறைவேறாமலே தோல்வியடைந்தது போல தோன்றும் தருணம் வரும். அந்த தருணம் தான் உன் நம்பிக்கையின் சோதனை. நீ அப்போது நம்பிக்கையை விட்டுவிட்டால் அது முடிவாகும். ஆனால் நீ அமைதியாக, அம்மா, நீ சொல்லும் நேரம் வரை நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு புதிய தொடக்கம் ஆகும். அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், என் பிள்ளையே, உன் கனவுகள் உனது விருப்பப்படி இல்லை, என் ஆசீர்வாதப்படி நனவாகும். அந்த வித்தியாசத்தை புரிந்துகொள். நீ நினைப்பது சிறியதாக இருக்கலாம், ஆனால் அவள் திட்டம் பெரிது. அதனால்தான் சில கனவுகள் தாமதமாகின்றன, சில நேரங்களில் வேறு வடிவில் நிறைவேறுகின்றன. ஆனால் அவை அனைத்தும் உன் நன்மைக்காகவே. என் பிள்ளையே, உன் கனவுகள் நனவாகும் நாள் என்பது ஒரு தேதியல்ல, அது ஒரு நிலை. உன் மனம் முழுமையாக நம்பிக்கையுடன் துன்பத்தை கடந்த பிறகு வரும் அமைதியான நேரம் தான் அந்த நாள். நீ உன் பயத்தையும் சந்தேகத்தையும் விடும்போது நீ அம்மனின் அருளுக்கு திறந்திருப்பாய். அப்போது அந்த அருள் உன்னை உன் கனவின் வழி நடத்தும். நீயே பாரு, மரம் நடும் போது அது உடனே பழம் தராது. மழை பெய்ய வேண்டும், காலம் செல்ல வேண்டும், வேர்கள் ஆழம் பெற வேண்டும். அதேபோல் உன் கனவு இப்போது உன் உள்ளத்தில் வேரூன்றி இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத போதிலும் அது வளர்கிறது. நீ நம்பிக்கை என்ற மழையை தரும்போது அது மலரத் தொடங்கும். அம்மன் உன் ஒவ்வொரு முயற்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். நீ சோர்ந்தாலும் அவள் சோர்வதில்லை. நீ நம்பிக்கை இழந்தாலும் அவள் உன்னை விட்டு போவதில்லை. நீ, அம்மா, இன்னும் முடியவில்லை என்று அழும்போது அவள் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றிக் கொண்டிருப்பாள். என் பிள்ளையே, கனவு காணுவது பாவமல்ல, ஆனால் அதை நம்பாமல் இருப்பது தான் பாவம். உன் மனம் ஒவ்வொரு நாளும் அந்த கனவை பற்றி பேசட்டும். உன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. நீ, எனக்கு முடியாது என்று சொன்னால் உன் ஆன்மா வலிக்கிறது. ஆனால் அம்மன் இருக்கிறாள், நிச்சயம் நடக்கும் என்று சொன்னால் அவளது அருள் உன்னுள் ஓடத் தொடங்கும். நீ யாரிடமும் உன் கனவுகளை நிரூபிக்க வேண்டியதில்லை என் பிள்ளையே. உன் கனவு உனக்கு அர்த்தமுள்ளதா என்பதுதான் முக்கியம். சிலர் உன்னை சிரித்துக் கொள்வார்கள், சிலர் சந்தேகப்படுவார்கள். ஆனால் நினை, அவர்கள் உன் கனவை புரிய முடியாது, ஏனெனில் அது அவர்களுக்காக அல்ல, உனக்காக அம்மன் வடிவமைத்தது. என் பிள்ளையே, சில நேரங்களில் கனவு நிறைவேறாமல் போனது போல தோன்றும், ஆனால் உண்மையில் அது இன்னும் பெரிய வடிவத்தில் உருவாகிக் கொண்டிருக்கும். அம்மன் தாமதிப்பாள், ஆனால் மறக்க மாட்டாள்.
அவள் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்டு ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணுகிறாள். உன் நேரம் வந்துவிட்டால் அவள் அதை ஒரு நொடியிலே மாற்றிவிடுவாள். அந்த நொடி வரும்போது நீ அதிசயிக்கிறாய், இது எப்படி சாத்தியம் என்று. ஆனால் அது சாத்தியமே, ஏனெனில் அம்மனுக்கு எல்லாம் சாத்தியம். அவள் உன் மனத்தில் நம்பிக்கை இருந்தால் அதிசயம் நிகழும். நீ உன் கனவின் பாதையில் சில சமயம் தடைகள் சந்திப்பாய். சிலர் உன்னை தடுக்க முயல்வார்கள். சிலர் உன் முயற்சியை கிண்டல் செய்வார்கள். ஆனால் நினை, அவர்கள் உன்னை சோதனை செய்ய அனுப்பப்பட்டவர்கள். நீ அஞ்சாமல் அன்புடன் நடந்து கொண்டால் அவர்கள் தான் உன் வெற்றிக்கு சாட்சி ஆகிவிடுவார்கள். என் பிள்ளையே, உன் கனவுகள் நனவாகும் நாள் நீ உன் இதயத்திலிருந்து பயத்தை வெளியேற்றி விட்டபோது தான் வரும். பயம் இருக்கும் இடத்தில் அம்மன் அருள் தங்காது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அதிசயம் மலரும். ஒவ்வொரு நாளும் உன் இதயத்திலிருந்து பயத்தை வெளியேற்றி அம்மனை அழை. அம்மா, நீயே எனக்கு குரல் கொடு, வழி திறந்திடு என்று சொல்லு. அவள் கேட்பாள். அம்மன் சொல்வாள், என் பிள்ளையே, நான் உன் கனவை நிறைவேற்ற உன்னை தயாராக வைத்திருக்கிறேன். அதற்காக சில நண்பர்கள் விலகியிருக்கலாம், சில வாய்ப்புகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த எல்லாமே உன்னை சீரமைக்கும் ஆசீர்வாதங்கள். நீ அதை புரிந்து கொண்டால் உன் மனம் இனி ஒருபோதும் வருந்தாது. நீ நினைத்து பாரு, உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தடையும் இன்று உன்னை வலிமையாக்கியது. அவை இல்லையென்றால் இன்று நீ இந்த அளவு தைரியமானவள் வனாக இருக்க மாட்டாய். அதேபோல் உன் கனவுகளுக்கான வழி உருவாகும்போது அந்த வலிகளும் ஒரு நாள் அர்த்தம் பெறும். என் பிள்ளையே, நீ உன் கனவை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய படி எடு. அதுவே போதும். பெரிய மாற்றம் சிறிய முயற்சியில்தான் தொடங்குகிறது. நீ தினமும் உன் கனவை நினைத்து அம்மனிடம் சொல்லு, அம்மா, இன்று ஒரு சிறிய முன்னேற்றம் தரு. அவள் அந்த பிரார்த்தனையை மறுக்க மாட்டாள். நீ முயற்சி செய், ஆனால் அழுத்தம் இல்லாமல். ஏனெனில் உன் கனவு அம்மனின் அருளால் உருவாகும் போது அது சுலபமாக நடக்கும். நீ உன் பணி செய்யும் போது அவள் தன் பணி செய்யும். நீ உன் சிந்தனையை சுத்தமாக வைத்தால் அவள் உன் பாதையை சீராக்குவாள். என் பிள்ளையே, கனவுகள் நிறைவேறுவது உன் திறமையால் மட்டுமல்ல, உன் மனத்தின் தெய்வீக அதிர்வால் கூட. உன் மனம் அமைதியாக இருந்தால் உலகம் உனக்கு சாதகமாக மாறும். உன் உள்ளத்தின் ஒளி வெளியில் வெளிப்படும். அதுவே அதிசயத்தின் தொடக்கம். அந்த நாளில் நீ உணர்வாய், அம்மா, நான் காத்திருந்தேன், நீ வந்தாய். அவள் சிரித்தபடி உன்னிடம் சொல்வாள், நான் எப்போதும் உன்னுடன் இருந்தேன் என் பிள்ளையே, இப்போது நீ காண்கிறாய். உன் கனவுகள் நனவாகும் நாள் வந்துவிட்டது என் பிள்ளையே. அது இன்று துவங்கட்டும். உன் நம்பிக்கை உன் திறவுகோல், உன் அன்பு உன் வழிகாட்டி, உன் அம்மன் உன் வெற்றி. நீ எழுந்து நட. கனவுகள் இனி தூரத்தில் இல்லை, அவை உன் அருகிலேயே நிற்கின்றன, அம்மனின் அருளுடன் பிரகாசிக்கின்றன. என் பிள்ளையே, உன் கனவுகள் நனவாகும் அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன் நீ அனுபவிக்கும் சோதனைகள், தாமதங்கள், மன அழுத்தங்கள், இவை எல்லாம் ஒரு அர்த்தம் கொண்டவை. அவை உன்னை தயார் செய்யும் ஆசீர்வாதங்கள். நீ அவற்றை தண்டனை என்று நினைக்கிறாய், ஆனால் அவை உன்னை உயர்த்தும் படிகள். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையே, நான் உன் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு முன் உன் உள்ளத்தை வலிமையாக்குகிறேன். நீயே பாரு, ஒரு விதை மரமாக மாறும் முன் நிலத்தின் ஆழம் செல்ல வேண்டும். அதேபோல் உன் கனவுகள் வெளியில் மலர்வதற்கு முன் உன் உள்ளத்தின் ஆழம் வலுவாக வேண்டும். அதற்காக சில நேரங்களில் அவள் உனக்கு அமைதியையும், சில நேரங்களில் தனிமையையும், சில நேரங்களில் சோதனையையும் தருகிறாள். ஆனால் அந்த சோதனைகள் தான் உன் ஆவியை தூய்மைப்படுத்தும் கருவிகள். நீ உன் கனவை நினைத்து, அம்மா, நான் இதற்காக ஏன் இவ்வளவு காத்திருக்க வேண்டும் என்று கேட்கலாம். ஆனால் அவள் சிரித்தபடி சொல்வாள், நீயே இன்னும் முழுமையாக தயார் ஆகவில்லை என் பிள்ளையே. ஏனெனில் சில ஆசீர்வாதங்கள் உனக்கு உடனே வந்தால் நீ அதை காப்பாற்ற முடியாது. அதனால்தான் அவள் உனக்கு தாமதம் தருகிறாள், ஆனால் அந்த தாமதம் துன்பம் அல்ல, அது தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி. உன் மனம் தளர்ந்தாலும் பரவாயில்லை என் பிள்ளையே, உன் நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. ஆனால் நீ தளர்ந்த பிறகு மீண்டும் எழுவது முக்கியம். அதுதான் ஆன்மீக வலிமை. ஒவ்வொரு முறையும் நீ விழுந்து எழும்போது உன் உள்ளம் புதிதாக ஆகிறது. அம்மன் உன்னை விழ விடலாம், ஆனால் உடைக்க மாட்டாள். நீயே ஒரு தெய்வீக கருவி. உன் கனவு என்பது உன் ஆன்மாவின் பணி. அதனால் அது உன்னுடன் தங்கியிருக்கிறது. நீ அதை மறக்க முயன்றாலும் அது உன்னை மறக்காது.
ஏனெனில் அது உன் பிறவியின் காரணம். உன் இதயம் அமைதியாகி உன் மனம் தெளிவாகும் போதே அந்த பணி வெளியில் தோன்றும். அதுதான் உன் கனவு நனவாகும் தருணம்.